ஸோ லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ். இந்த கொஷின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆல் கலர்லெஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ 4 லாந்தனைடு அயான் கொடுத்துட்டு இதில் எது வந்து கலர்லெஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து லாந்தனம் +3, செகண்ட் ஒன் வந்து சீரியம் +4, அடுத்தது பிரசியோடேமியம் +3 அண்ட் ப்ரோமித்தியம் +3. சரி, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம். லாந்தனம் உங்களுக்கு தெரியும், லாந்தனைடில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் லாந்தனம், அட்டாமிக் நம்பர் 57. இது பார்த்தீங்கன்னா பீரியாடிக் டேபிள் நமக்கு சீசியம் அண்ட் தென் பேரியம், அதுக்கப்புறம் தான் நம்ம லாந்தனம். இது சீசியத்தோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 6s1, ஜெரான் 6s1, அதனால தான் அது வந்து ஆல்கலி மெட்டலாக இருக்குது. அடுத்தது பேரியம் பார்த்தீங்கன்னா 6s2, ஆல்கலைன் எர்த் மெட்டல். நெக்ஸ்ட் வரக்கூடிய லாந்தனமில் அந்த 57வது எலக்ட்ரான் பார்த்தீங்களா, அது வந்து 2 ஆர்பிட்டாலுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று வந்து 4f போய் உட்காரலாம், அப்படின்னா 5d போய் உட்காரலாம். ஸோ நமக்கு இந்த மாதிரியான 2 பாசிபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும்போது இப்போ அந்த 57வது எலக்ட்ரான் எந்த ஆர்பிட்டாலுக்கு போகுங்கிறத பார்ப்போம். இப்போ நமக்கு வந்து 4f 5d அந்த எலக்ட்ரான் போகிற ஆர்பிட்டால்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை வந்து நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம ஃபில் பண்ணுவோம், ஆஃப் பிரின்சிபிள் ப்ளஸ் வந்து n+l அந்த ரூல், இந்த 2 ரூலையும் ஒபே பண்ணி தான் நம்ம வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபாலோ பண்ணுவோம். சரி, இப்போ 4fக்கு போகிறதா வச்சிங்களேன். 4fோட n+l வேல்யூ பார்த்தீங்கன்னா தெரியும், 4f ஆர்பிட்டாலோட பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் nங்கிறது 4, f ஆர்பிட்டாலோட l வேல்யூங்கிறது, அதாவது அதோட ஆங்குலர் மொமெண்டம்ங்கிறது 3. ஸோ 4 + 3 7 நமக்கு கிடைக்குது. அந்த எலக்ட்ரான் 4f ஆர்பிட்டாலுக்கு போனால், அதுவே வந்து 5dக்கு போனால் n+l வேல்யூ என்ன ஆகுதுன்னா திரும்ப அதே 7 தான் கிடைக்குது. அப்போ நமக்கு n+l வேல்யூவில் எந்த வித சேஞ்சஸும் இல்லை. அப்போ இந்த எலக்ட்ரான் வந்து எங்கே போகணும் பேசிக்கலின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 4fக்கு தான் போகணும். ஏன்னா நமக்கு இந்த மாதிரி n+l வேல்யூ சேமாக இருந்ததுன்னா நம்ம பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் எந்த ஆர்பிட்டாலுக்கு கம்மியாக இருக்கோ அதுதான் லோவர் இன் எனர்ஜி. அப்போ அந்த எலக்ட்ரான் இங்கே தான் போகணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். அப்போ அந்த அடிப்படையில் 4fக்கு தான் அது போகணும். ஏன்னா அதுதான் இங்கே லோவர் இன் எனர்ஜி. ஆஃப் பிரின்சிபல் படி நம்ம அங்கே ஃபில் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆக்சுவல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வரும்போது நம்மளோட லாந்தனமுக்கு எப்படி இருக்குன்னா அந்த எலக்ட்ரான் 57th எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா டி ஆர்பிட்டாலில் தான் போய் உட்காருது. 4f ஆர்பிட்டாலில் அந்த எலக்ட்ரான் இல்லை. எதனால், என்ன ரீசன், முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா நமக்கு 5dல போய் அந்த எலக்ட்ரான் போய் உட்காரும் போது நமக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் பார்த்தீங்கன்னா அந்த கான்ஃபிகரேஷனுக்கு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து அது அந்த எலக்ட்ரான் அந்த 57th எலக்ட்ரான் வந்து 5dல வந்து இருக்கிறதுக்கான காரணம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படையில் நமக்கு வந்து 5d ஆர்பிட்டாலோட எனர்ஜி கம்மியாக இருக்குது, எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ அப்போ வந்து அந்த கான்ஃபிகரேஷன் வந்து ஹைலி ஸ்டேபிளுங்கிறதுனால நம்ம எலக்ட்ரான் 5dல போய் உட்காந்து. சரி, இப்போ 5dல எலக்ட்ரான் இருக்குது. இப்போ லாந்தனமோட கான்ஃபிகரேஷன் வந்து 5d1, 6s2, 4fல வந்து 0 எலக்ட்ரான். இப்படி இருக்கும்போது நமக்கு அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் எந்த ஆர்பிட்டாலில் இருக்கோ அந்த பேசிஸ் தான் நம்ம வந்து நம்ம பீரியாடிக் டேபிளில் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் இங்கே 5dல இருந்துன்னா அப்போ அது வந்து டி பிளாக் எலிமெண்ட். ஆனால் நம்ம லாந்தனைட்ஸ் கூட அதை வந்து சேர்த்து வச்சிருக்கிறதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான் வந்து 5dல இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நம்ம அதை வந்து தேர்ட் ரோவில் வந்து டி பிளாக்ல நம்ம வச்சுருக்கோம் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டாக. ஆனால் அதே சமயத்தில் அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய 14 லாந்தனைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒத்தே இருக்கிறதுனால அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இங்கேயும் அது எவ்ளாக்லையும் அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா லாந்தனமை கன்சிடர் பண்ணுறோம். அக்கார்டிங் டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் டி பிளாக், அஸ் பர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அது வந்து எஃப் பிளாக். அப்புறம் இன்னும் ஃபர்தராக தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம இந்த லாந்தனைட்ஸ் எல்லாமும் பார்த்தீங்கன்னா ஆல் 15 எலமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது லாந்தனம் டு லுத்தீசியம். இது எல்லாமும் நமக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னா முக்கியமாக மோனோசைட்டுங்கக்கூடிய அந்த ஓர். ஆக்சுவலாக மோனோசைட்டுங்கிறது தோரியத்துக்கான பிரைமரி ஓர். ஆனால் அதே சமயத்தில் அந்த ஓரில் இதுவும் நமக்கு வந்து கலந்தே தான் இருக்கும் நம்ம லாந்தனைட்ஸ். இப்போ லாந்தனம் 57 தவிர்த்துட்டு லாந்தனைட்ஸ் எத்தனைன்னு கேட்குறாங்கன்னா அப்போ நீங்கள் வந்து 14 தான் சொல்லணும். லாந்தனைட்ஸ் தான் 15, லாந்தனைட்ஸ் அதாவது எக்ஸப்ட் லாந்தனம் வந்து 14 எலமெண்ட்ஸ். எல்லாமும் வந்து நேச்சுரல் ஆக்கரிங் எக்ஸப்ட்
எக்ஸப்ட் வந்து ப்ரொமீத்தியம் அது வந்து ஆர்டிஃபிஷியல், அதே சமயத்தில் அது வந்து ரேடியாக்டிவும் கூட. சரி, நெக்ஸ்ட் நம்ம லாந்தனைட்ஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்ப்போம். அவசியம் எல்லோரும் இதை வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருக்கணும். இது ரிலேட்டடாக எக்ஸாமில் நிறையா கொஷின்ஸ் வருது. ஸோ நம்ம லாந்தனைட்ஸோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் உங்கள் வெப்சைட் கார்னரில் தெரியக்கூடிய xenon n-2 F0214 n-1 D021 NS2. அப்படி இல்லாமல் சில புக்ஸில் வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. சில ரெஃபரன்ஸ் புக்கில் xenon n-2 F1-14 இருக்குது, 0-14 இல்லாமல் 1-14 இருக்குது, n-1 as usual D021 NS2. ஸோ பார்த்து வச்சுங்க. இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று தான் ஆப்ஷனில் இருக்கும்போது ரெண்டையும் கேட்க மாட்டாங்க. ஸோ ஒரி பண்ணிக்க வேண்டாம். அடுத்தது லாந்தனம் பாருங்கள். லாந்தனத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 4F0 5D1 6S2 ஏற்கனவே பார்த்த போல தான். சீரியம் 4F2 5D0 6S2. சில புக்ஸில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 4F1 5D1 6S2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துங்க. இந்த ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று தான் இருக்கும் ஆப்ஷனில். அடுத்தது ஆஸ் யூஷுவல். ஸோ நமக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து எஃப் ஆர்பிட்டால் ஃபில் ஆகிட்டே வருது. இங்கே யூரோப்பியன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஆஃப் ஃபில்டு நம்மளோட எஃப் ஆர்பிட்டால். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் வந்து ஸ்டேபிள். அதே போல் நெக்ஸ்ட் எலக்ட்ரான் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நமக்கு லுத்தீஷியம் லாஸ்ட் எலமெண்ட் இன் லாந்தனைட்ஸ். அதுக்கு பிஃபோராக இருக்கக்கூடிய அந்த எட்டர்பையம் பாருங்கள் 4F14 5D0 6S2. ஏன் இது ரெண்டுத்தையும் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன்னா யூரோப்பியம் அண்ட் எட்டர்பையம் அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா 6S2 மட்டும்தான் இருக்குது. ஏன்னா 4Fல வந்து இங்கே வந்து யூரோப்பியமில் வந்து எக்ஸாக்ட்லி ஹாஃப் ஃபில்டாக இருக்குது. நம்ம எட்டர்பையமில் வந்து 4F வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்குது. அப்போ எலக்ட்ரானை வந்து என்ன பண்ணாதுன்னா லூஸ் பண்ணாது. அதனாலேயே இதோட ஆக்சிடைஸ் ஸ்டேட்னு வரும்போது யூரோப்பியமும் +2 தான், அதே போல் எட்டர்பியமும் +2 தான். மற்ற லாந்தனைட்ஸ் எல்லாம் +3ங்கிற ஆக்சிடைஸ் ஸ்டேட்டில் இருக்கும்போது ரெண்டும் வந்து இந்த ஆக்சிடேஷன்ஸ் தான் இந்த ஸ்டேட்டை தான் இது விரும்பும். அதுக்கு காரணம் வந்து அந்த ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் அரேஞ்ச்மெண்ட். அதே சமயத்தில் மெட்டாலிக் பாண்டிங்னு வரும்போது பார்த்தீங்கன்னா மற்ற எலமெண்ட்ஸோட மெட்டாலிக் பாண்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டு எலமெண்ட்டோட மெட்டாலிக் பாண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த மெட்டாலிக் பாண்டிங்க்கு இந்த ரெண்டு எலமெண்ட் வந்து 2 எலக்ட்ரான் மட்டும்தான் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா டொனேட் பண்ணும். ஆனால் வந்து மற்ற லாந்தனைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3 எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். அப்போ வந்து சார்ஜ் உங்களுக்கு தெரியும், சார்ஜ் வந்து அதிகமாக இருந்ததுன்னா அதோட சைஸ் வந்து சின்னதாகவும், சார்ஜ் வந்து கம்மியாக இருந்தால் அதோட சைஸ் வந்து பெருசாகவும் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூரோப்பியம் டு யூரோப்பியம், இட்டர்பியம் டு இட்டர்பியம் அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த மெட்டாலிக் பாண்டிங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். மெட்டாலிக் பாண்டிங் மீன்ஸ் என்னென்னா லென்த், பாண்ட் லென்த் வந்து இங்கே வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அதே சமயத்தில் வந்து மெட்டாலிக் ரேடியும் அதிகமாக இருக்கும். மெட்டாலிக் ரேடியம் அதிகமாக இருக்கிறதுனால தானே அந்த மெட்டாலிக் பாண்ட் லென்த்தும் அதிகமாக இருக்குது. சரி, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கொஷினுக்கு வருவோம். நம்ம கொஷினில் லாந்தனம் +3 கொடுத்துருந்தாங்க. இதோட கலர் என்னன்னு கேட்டு அடுத்து சீரியம் +4, அடுத்தது ப்ரிசியோடோமியம் +3 அண்ட் ப்ரொமீத்தியம் +3. இப்போ இந்த கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா லாந்தனமில் வந்து எலக்ட்ரான் வந்து +3 இருக்கும்போது இந்த 3 எலக்ட்ரானுமே அது என்ன பண்ணியிருக்குன்னா டொனேட் பண்ணியிருக்கோம். அப்போ எலக்ட்ரானே இருக்காது. அப்போ அங்கே எந்தவித டிரான்சிஷனுக்கும் வந்து வாய்ப்பே இல்லை. எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் இருந்தால் மட்டும்தானே அந்த அயன் வந்து கலர்டாக இருக்க முடியும். அப்போ வந்து இது கலர்லெஸ், லாந்தனம் +3. அடுத்தது சீரியம் +4ன்னு வரும்போது இந்த 2 எலக்ட்ரானும் இந்த 2 எலக்ட்ரானும் அதை லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கேயும் அந்த எலக்ட்ரானும் இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா சீரியம் +4 வந்து கலர்டு ஆரஞ்சு கலராக இருக்கும். அது எப்படி எலக்ட்ரானில் இங்கே எந்தவித டிரான்சிஷனுக்கும் பாசிபிலிட்டி இல்லைங்கும் போது இது மட்டும் எப்படி ஆரஞ்சு கலரில் இருக்கும்னா அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபார்ம் பண்ணக்கூடிய காம்பவுண்ட்ஸில் வந்து லிகாண்ட் டு மெட்டல் சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் அந்த டிரான்சிஷன் இருக்கிறதுனால தான் இது வந்து கலர்டாக இருக்குது சீரியம் +4. ஸோ இது வந்து கலர்டு. அடுத்தது ப்ரிசியோடியம் +3ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு 6Sலேருந்து 2 எலக்ட்ரான் போயிடும். 4Fலேருந்து 1 எலக்ட்ரான் வெளில போச்சுன்னா அப்போ ரிமைனிங் 2 எலக்ட்ரான் இருக்கும். அப்போ 2 எலக்ட்ரான் இருக்குது எஃப் ஆர்பிட்டால்னா அப்போ FF டிரான்சிஷனுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அது கலர்டாக தான் இருக்க முடியும். அடுத்தது ப்ரொமீத்தியம் +3ன்னு வரும்போது 6S2லேருந்து 2 போயிடும். 4F5லேருந்து 1 போச்சுன்னா அப்போ ரிமைனிங் வந்து 4F4ன்னு இருக்கும். அப்போ இங்கேயும் வந்து எலக்ட்ரான் அவைலபிலிட்டி எஃப் ஆர்பிட்டாலில். ஸோ இங்கேயும் வந்து நமக்கு FF டிரான்சிஷன் நடக்கிறதுனால இந்த அயனும் கலர்டாக தான் இருக்க முடியும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா எது கலர்லெஸ்னால் நம்ம லாந்தனம் +3 தான் கலர்லெஸ். இப்போ இதை பாருங்கள். சரி, இப்போ மற்ற லாந்தனைட் அயான்ஸோட கலர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நம்ம லாந்தனைட் அயானில் n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு வச்சிங்களேன் அதோட எஃப் ஆர்பிட்டாலில் அதோட கலரும் இதுவே
அதே வேற ஒரு லேந்தனைடு அயான் அதோட எஃப் ஆர்பிட்டாலில் 14 - n அளவுக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு வைங்களேன். அப்போ இது ரெண்டுத்தோட கலரும் ஒரே மாதிரியே இருக்கும், சேம் பேட்டர்னே ஃபாலோ பண்ணும். ஒரு காமன் ட்ரெண்ட் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே பாருங்கள், நம்ம லேந்தனைடு அயான் அதில் எந்த எலக்ட்ரான் உள்ள எஃப் ஆர்பிட்டாலில் இருக்கும்போது அது கலர்லெஸ்ஸாக இருக்குது. அப்போது இங்கே வந்து என்னோட வேல்யூ 0. அப்போ 14 - 0னா அப்போ அது வந்து எஃப் ஆர்பிட்டாலில் 14 எலக்ட்ரானை வச்சுருக்கக்கூடிய அயான், அதோட கலர் பாருங்கள் கலர்லெஸ்ஸாக இருக்குது. அகைன் அதே போல் F1 கலர்லெஸ், F13 அதாவது 14 - 1 13 F13 அதுவும் கலர்லெஸ். அடுத்தது F2 கிரீன், F12 பேல் கிரீன், F3 வந்து லிலாக், அது வந்து F11 வந்து அதர் சைடில் ரோஸ் பிங்க், F4 வந்து பிங்க், F10 வந்து பிங்க் இல்லைனாலும் எல்லோ, F5 வந்து அகைன் சேம் கலர் எல்லோ, F9 எல்லோ, F6 வந்து பார்த்தீங்கன்னா பேல் பிங்க், F8 வந்து பார்த்தீங்கன்னா சேம் பேல் பிங்க், F7 அண்ட் F7 இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கலர்லெஸ். ரெண்டும் ஒன்று தான். F7 வந்து 14 - 7ங்கிறதுனால அகைன் இங்கே F7 வந்துச்சு. ஸோ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் F7 நம்மளோட என்ன சொன்னோம், F7ங்கிறது நம்ம யூரோப்பியம். அதே போல் F14 எது இட்டர்பியம். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா கலர்லெஸ், இந்த ரெண்டு அயானும். ஸோ நோட் பண்ணிக்கங்க. சரி.